ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படித்த ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு வந்து இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகல, அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 8. இன்னைக்கு சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில டைம் ரிசல்ட் செக் பண்ணுறப்போ 500 இன்டர்னல் சர்வர் எரர் அப்படிங்கிற மாதிரி வருது. அதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆயிருது. ஒரு சில டைம் இப்போ வரைக்கும் டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு அப்கமிங்ல சீக்கிரமாக எடுத்துரும். இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கிறதுக்கான ரீசன் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் வைஸாக தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க போல. அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு வரும். ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிருக்காது. இப்போ சர்வர் எடுக்காதனால யாருக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற கரெக்டாக தெரியல. ஆனால் மோஸ்ட்லி தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் பிஜி அண்ட் யூஜி ரெண்டு பேருக்குமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ சர்வரோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. பாஸ் அவுட் சொன்னீங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. ஏன்னா அடுத்து பார்க்க போகிற உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போ நம்ம செக் பண்ணுறப்போ கேப்சா காட்டாமல் இருக்குது. ஸோ லோட் ஆகிட்டே இருக்குது. 500 இன்டர்னல் சர்வர் எரர்னு வருது. இது மாதிரி வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, லோட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்கள் ரிசல்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு வரல. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துருவாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ரிசல்ட் வந்திருக்கும். எல்லாரும் ஆல் கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.